கொஞ்ச நேரம் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்து நான் ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரதுனால அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். எபிரேயரில் இது மெசேஜுக்கான வசனம் அல்ல, ஆண்டவர் ஞாபகப்படுத்தினதுனால அந்த வசனத்தை சொல்கிறேன். எபிரேயரில் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். நாளானது எப்படி வருதா? எந்த நாளை குறித்து சொல்றாரு தெரியுமா? கர்த்தருடைய வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாராம். அதை தான் இங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு என்ன செய்யுது? நினைவுபடுத்துது, ஞாபகப்படுத்துது. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாருன்றதுனால நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க அதை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அதனால ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, ஆறுதலா அன்பா புத்தி சொல்லி அவங்கள சபைக்கு கொண்டு வரணும், அழைத்து கொண்டு வரணும். ஏன்னா சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறத போல நம்ம என்ன செய்யக்கூடாதா, விட்டு விடக்கூடாது. ஏன் விட்டு விடக்கூடாதுன்னா ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு கீழே என்ன சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பலி? கவனிக்கிறீங்களா? முதல் இருக்கீங்களா? தயவுசெய்து இங்க கவனிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ கதை சொல்ற நினைச்சிட்டு நீங்க வேற எங்கேயோ சிந்தனை வச்சுட்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. நான் தான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், மனாசே அப்படின்ற ஒரு ராஜா இப்படி எடுத்துக்கங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவர் பிரசங்கத்தை என்ன செய்யலையாம், கேட்கல, கவனிக்கலையாம். அதாவது கர்த்தர் பேசும்போது அவர் கவனிக்கலையாம். அதனால என்னாச்சு தெரியுமா, ஆண்டவர் அவர் மேலே கோவப்பட்டு எதிரிங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டார். எதிரிங்க வந்து அவனை என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ராஜா பார்த்துங்க, ஒரு ராஜா அவனை எதிரிகள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எதிரிகள் நாட்டில் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இப்போ குத்துது, கொடையுது, வேதனை எல்லாம் வருது. இப்போ அங்கே கிடந்து அழுகிறான், புலம்புறான். சில நேரத்தில் நமக்கும் அப்படியெல்லாம் நடக்கும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, பிரசங்கத்தை என்ன செய்யுங்க, கவனிங்க. வார்த்தை மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். வார்த்தை இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் என்ன செய்யாது, வரவே வராது. அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மற்ற காரியங்களெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ நேரம் இருக்கும். ஆனா வேதத்தை கேட்கறதுக்கு இதுதான் உங்களுக்கு நேரம். பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இதுதான் நேரம். எல்லா நேரமும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிரசங்கம் பண்ணப்படுற நேரத்தில் அந்த பிரசங்கத்தை என்ன செய்யணும், நீங்க கவனமா கேட்கணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு, சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எது நல்லது கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் மனப்பூர்வமாக ஒருத்தவங்க தப்பு பண்ணா அதற்கு அதை நிவர்த்தி செய்வதற்கான பலி வேறொன்று என்ன செய்யலையா, இல்லவே இல்லை. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு வேற ஒரு பலி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்காக ஒரே தரம் இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார். அப்ப மறுபடியும் நம்ம சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு நம்ம பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, சபைக்கு வர்றத அற்பமா நினைச்சா, ஆராதனை அசட்டை பண்ணினா, வேத வசனத்தை அசட்டை பண்ணினா,
இதற்கு இந்த இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு, இந்த தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்கு வேறொரு பரிகாரம் நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா காப்பாற்ற முடியாதுன்றாரு, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்றாரு. அதனால என்ன செய்ய சொல்றாரு? நியாய தீர்ப்பு வரும் என்று 27 வசனம். பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கடைசியில சம்பவிக்க போகிற விஷயத்தை தான் இங்க நம்ம படிக்கிறோம். அதனால சபை என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க தயவு செய்து. அசட்டை பண்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. சபைன்னா என்ன, ஆராதனைனா என்னன்றதை எடுத்து சொல்லுங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவன் தகப்பனோடவே இருந்தான். இளையவன் என்ன செஞ்சான், தனக்கு உண்டானவைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு தூர தேசமாக போய் ஊதாரித்தனமாக வாழ்ந்தான். வேசிகளோட தன்னுடைய பணத்தை எல்லாம் என்ன செஞ்சானா, அவன் செலவழித்தான். ஊதாரித்தனமாக வாழ்ந்தான், பாவத்தில் மூழ்கி கிடந்தான். இப்போ பாருங்க, அவனுக்கு நிறைய இழப்பு, எல்லாத்தையும் இழந்த போது அவனுக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி அவனுக்கு இல்லை. இப்போ வேலை போயிடுச்சு, வேலை இப்போ சம்பாதிச்சாதான் அவருக்கு சாப்பிட முடியும், அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ வேலை போய் கேட்குறான், என்ன வேலை கிடைக்குது? பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்குது. இப்போ பன்றி மேய்க்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பசியில ரொம்ப வேதனைப்படுறான். அவனுக்கு தோணுது, பன்றிக்கு வைக்கிற தவிட்ட கூட சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது அது கூட அவனுக்கு கிடைக்கலையா. அப்போ எப்படிப்பட்ட வறுமையை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் வாழ்க்கையில் பாருங்களேன். அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு தோணுது, நான் எங்க போவேன், எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். எந்த வீட்டுக்கு? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போவேன். பாருங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போவேன்னு அவன் மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அவனை பார்த்து தூரத்தில் பார்த்த உடனே ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி அப்பா முத்தம் கொடுக்குறா. பாருங்க, அப்பா வீட்டுக்கு வந்தா இழந்து போன உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுது. அதுக்குதான் அப்பா வீட்டுக்கு வாங்கன்றேன். உங்களுக்கு அப்பா வீடு எது? தேவனுடைய ஆலயம் தான் அப்பா வீடு. நீங்க அப்பா வீட்டை கனம் பண்ணும் போது, அப்பா வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளவு வருதோ, எங்கெங்கெல்லாம் இழப்பு வந்துச்சோ, எந்த உறவெல்லாம் கட்டாச்சோ, அந்த உறவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை சரிபடுத்துறாரு, அந்த உறவை புதுப்பிக்கிறார். மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசா மாத்துறாரு ஆண்டவர். பாருங்க, முதல்ல அவனுக்கு நடந்தது உறவு புதுப்பிக்கப்படுது, கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு அன்பு கிடைச்சிச்சு அவனுக்கு. அனாதையா இருந்த அவன் இப்ப அன்பினால என்ன செய்யப்படுறான்? நிரப்பப்படுறான். யாருடைய அன்பினால? அப்பாவுடைய அன்பினால். நீங்க அப்பா வீட்டுக்கு வர வர என்ன ஆகுதுன்னா, அப்பாவுடைய அன்பு உங்க மேல அப்படியே பொழிந்தருவார். பாருங்க, அந்த அன்பு பாருங்க. அஜித் கூட சாட்சி சொன்னா பாருங்க, 3 நாள் நான் உபவாசம் பண்ணி என்ன செஞ்சேன், இங்க வந்து வெள்ளி சனி 2 நாட்கள் ஜோம் பண்ணேன். சனிக்கிழமை ஜோம் பண்ணிட்டு அங்க இருக்க போகும்போது என் உள்ளத்தை என்ன நிரம்பிச்சு? ஒரு சந்தோஷம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்றேன், அதை உணர்றேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் பாருங்க அவனுக்கு நடந்த சம்பவம். யாருக்கு? அந்த இளைய குமாரனுக்கு, கெட்ட குமாரனுக்கு நடந்த சம்பவம். அதுதான் பாருங்க, தகப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 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 புரிந்து கொள்ள முடியாத ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை நிரப்பினது. அதே சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவருடைய அன்பு உங்களை நிரப்பினோம். யார் என்ன உங்களை தூசித்தாலும், உங்களை வந்து ஏசினாலும், உங்களுக்கு விரோதமா பேசினாலும், உங்களுக்கு யார் விரோதமான காரியத்தை செஞ்சாலும், நீங்க அதையெல்லாம் மைண்ட்ல வைக்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, அதையெல்லாம் மறக்க செய்வாரு, அதையெல்லாம் மன்னிக்க செய்வாரு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை விட அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அப்பா உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இளையகுமாரனுக்கு அந்த அன்பு கிடைச்சிச்சு. ரெண்டாவது, அவன் வந்த உடனே சந்தோஷத்துல கொளுத்த கன்று அடிக்க சொன்ன அப்பா. என்ன சொல்றாரு அப்பா? கொளுத்த கன்று அடிக்க. காணாமல் போனவன் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். வீட்டுல பாருங்க, பெரிய விருந்து. ஆனா அங்க இருக்கும் போது, அப்பா வீட்டை விட்டு வெளியில போகும்போது அவனுக்கு என்ன இல்ல? சாப்பாடே இல்ல. பசியில வேதனைப்படுறான். கொடுமையா இருக்கு. சிந்திச்சு பாருங்களேன். பன்றிக்கு வைக்கிற ஆகாரத்தை சாப்பிடணும்னு தோணுது அவனுக்கு. ஆனா அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, விருந்து. அவனுக்கு வயிறார சாப்பாடு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் உங்களை அப்பா வீட்டுக்கு வாங்கன்றேன். அப்பா உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதை நீங்க யோசிக்கணும்.
அப்பா வீட்டில் தான் எல்லாம் கொட்டி கிடக்கு, அப்பாவுடைய சமூகத்துல தான் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. அவனுக்கு பாருங்க திருப்தியான ஆகாரம், அதோட மாத்திரமல்ல அவனுக்கு விரல்ல மோதிரம். அல்லேலூயா. தங்கம் கிடைக்குதுங்க, அதிகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும். நம்புறீங்களா? அத எல்லாம் கிடைக்கும். அது மாத்திரமா, புதிய வஸ்திரம். பண்ணி வைக்கும் போது என்ன வஸ்திரம் போட்டிருப்பான்? அழுக்கான வஸ்திரம், கிழிஞ்சு போன வஸ்திரம், கந்தை உடுத்திருந்திருப்பான், ஒரே துர்நாற்றமாக இருந்திருக்கும் மேலாம் அவனுக்கு. ஆனா அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, அவனுக்கு புதிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதுதாங்க சொல்றேன், சபை கூடி வரதுல என்ன செய்யாதீங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு வாரமும் தவறாம ஆராதனைக்கு வரவங்க வாழ்க்கையில அவங்க எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தேவன் என்ன செய்வாரு? அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு வாசலை திறந்துகிட்டே இருப்பாரு. ஆலயத்து மேல நம்பிக்கை இல்லாம உலக பிரகாரமா ஓடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, பெறவே முடியாது. ஏன்னா மந்திரம் இங்க இருக்குங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கான மந்திரம் எங்க இருக்கிறது? இங்க இருக்கிறது, வேதாகமத்தில் இருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிறது, ஓய்வு நாளில் இருக்கிறது. அதை ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், 6 நாள் நீ வேலை செய்ய, 6 நாள் வேலை செய்ய, 6 நாள் உழை, எவ்வளவு உழைக்க முடியுமோ உழை, சோம்பேறித்தனப்படாத. ஆனா 7வது நாள் என்ன செய்ய? ஓய்ந்து என் சமூகத்தில் வந்து உட்கார், நீ என் முகத்தை பாரு, என் பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்துரு. நீ என் மகிமைக்குள்ள ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது உன்னை அறியாத ஆசீர்வாதங்கள், உனக்கு புரியாத நன்மைகள் எங்கிருந்து எப்படி வரும்னு தெரியாது. ஆண்டவர் அதை அனுப்புகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படித்தான் கொடுப்பார் ஆண்டவர், அப்படிதான் கொடுப்பார். உண்மையிலே நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், மழை பெஞ்சு தண்ணி புரண்டு ஓடுது, தெருகளில் ஓடுது. அங்கே கூட சொன்ன அதை பாஸ்டிங் பிறகுல சொன்ன வெள்ளிக்கிழமை, தண்ணி புரண்டு ஓடுது, யாரும் நடக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாள், 50 ரூபா தாள், 20 ரூபா தாள் அப்படியே கத்தையா அடிச்சுட்டு வருது. நேராக போக வேண்டியதானே தண்ணியில், அப்படி நேராக போகல அந்த நோட்டெல்லாம், நேராக வீட்டுக்குள்ள வருது. அந்த சைடில் பார்த்தீங்களா? கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கொடுப்பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? போன வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரி வந்தாங்க, பாஸ்டையா ஜோம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் என் கையில் கொடுத்தாங்க. சொல்லி அந்த 500 ரூபாய் கொடுத்து சொல்றாங்க, நான் நடந்து வந்துக்கிட்டது அது கீழே கிடச்சி அப்படின்னு சொல்றாங்க. நானே யாராவது போட்டு போயிருப்பாங்களான்னு பார்க்குறேன், யாருமே இல்லை. சரி நான் எடுத்துட்டேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, சரி கடவுளுக்கே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காணிக்க. பாருங்க, கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா எந்த வழியில எப்படி வேணாலும் என்ன செய்வாரு? அது தருவாரு. முதல்ல நீங்க அதை நம்பணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எப்படி வேணாலும் அவர் செய்வார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யும். நம்ம என்ன யோசிக்கிறோம், இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அவர் 10,000 ரூபாய் கொடுப்பாரு நான் நினைச்சேனா? நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவர் என்ன செஞ்சாரு, எப்படி வச்சு எனக்கு தெரியாது. எப்படியும் கடவுள் கொடுக்க முடியும், நான் நம்புறேன். அல்லேலூயா. இது ஒரு உதாரணம் தான், ஒரே ஒரு உதாரணம் தான். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் போட்டேன், சும்மா சாதாரணமா பேச்சுவார்த்தை தொடங்கினேன். ஆனால் அதை செய்தது மிகப்பெரிய அற்புதம். வட்டி இல்லாம யாராவது கொடுப்பாங்களா 2 லட்சம் ரூபாய்? பாஸ்டரை நம்ப மாட்டிட்டாரு. 1 லட்ச ரூபா தானே கொடுத்துருக்கீங்க, மீதி 1 லட்ச ரூபா கொடுக்கலாம், நான் வீட்டில் போய் கொண்டாடிட்டு எப்படி பேசுறதுன்றாரு. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு பாருங்க, ஒருத்தன் வழி ஓரத்தில் அடிக்கப்பட்டு கிடக்கிறான், ரத்த காயங்களோட கிடக்கிறான். ஒருத்தன் வரான், யார் அது? ஆசாரியன் வர்றாரு. ஆசாரியன் யாரு? ஊழியக்காரர். பார்த்துட்டு என்ன செய்யறாரா, ஓரமா ஒதுங்கி போயிட்டார். அடுத்து 2வது ஒருத்தர் வர்றாரு, லேவியர் வர்றாரு. யாரு? லேவியர்னா யாரு?
அவங்களும் தேவனுக்கு சேவை செய்யறவங்க தான். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படி ஓரமா ஒதுங்கி போயிட்டாரு. நல்லா பாருங்க, ஆசாரியனும் ஒதுங்கி போயிட்டாரு, லேவியனும் ஒதுங்கி போயிட்டாரு. மூணாவது ஒருத்தர் வந்தார். யார் அவரு? விழுந்து கிடந்தவனுக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த ஊருக்காரன் கூட கிடையாது. அவன் அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்து அவன் மேல என்ன செஞ்சான்? மனமிறங்கி அவருடைய காயங்களை எல்லாம் தொடச்சி மருந்து போட்டு அவருடைய தன்னுடைய வாகனத்தின் மேல ஏற்றி, கழுதை மேல ஏற்றி, சமாரியன் பாருங்க, கழுதை மேல ஏற்றி சத்திரத்துல கொண்டு போய் என்ன செஞ்சான்? அவனை படுக்க வச்சு அங்க இருந்தவங்க கிட்டயும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்ன செஞ்சான்? இவனை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க, ஒருவேளை நீங்க இன்னும் செலவு பண்றது அதிகமா இருந்துச்சுன்னா நான் திருப்பி வரும்போது என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி அவனை பராமரிச்சு போனான். இதுதான் எனக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வச்சு பாருங்க. அடுத்த நம்மளை நம்பி 2 லட்சம் ரூபாய் கூட என்ன செய்யறான்? கொடுக்குறான். ஆனா ஒரு ஊழியக்காரர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? நம்ப மாட்டேங்கிறாரு. டாக்குமெண்ட் நீங்க மாத்தி எழுதுங்கன்ற. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இவங்க தான் செய்வாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, இவர் தான் கொடுப்பாரு, இவர் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் நினைச்சா யாரை கொண்டு வேணும்னாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க, கடவுளை நோக்கி பாருங்க. உங்க பிசினஸ் நம்பாதீங்க, கடவுளை நோக்கி பாருங்க. உங்க பிசினஸ்ல வாசல்களை ஆண்டவர் திறப்பாரு. உங்க வேலையை பார்க்காதீங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்க வேலையிலேயே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அவரை நீங்க முக்கியப்படுத்துங்க, ஆலயத்தை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. கட்டாயம் உங்களுக்கான வாசல்கள் என்ன செய்யப்படும். இன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ரட்சிக்கப்பட்டுட்ட உண்மைதான். எப்படி ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, அதுல மாற்றம் இல்லை. ஆனா பொருளாதார ரீதியா, பண ரீதியா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ரொம்ப நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமா தானே? ரொம்ப நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் அவ்வப்போது என்ன செய்யறது இல்லை, சந்திக்கப்படுறதே இல்லை. ரொம்ப வேதனை அடைகிறோம். ஆனா நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய வழிகளை வச்சிருக்கிறார். ஆமா தானே? இப்ப இதுவும் அதைத்தான் நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யம்னா என்ன, அவருடைய நீதினா என்ன அப்படின்றத என்ன செய்யுங்க, நீங்க தேடுங்க. அப்படி தேடும்போது என்ன நடக்குமா? தேடும்போது என்ன நடக்குமா? அந்த வசனம் சொல்லுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் நம்ம தேடுறோமே, எதிர்பார்க்கிறோமே, பணம், பொருள் இல்லையா, வசதி வாய்ப்புகள் எல்லாம் தேடுறோம்ல, இதெல்லாம் என்ன செய்யப்படுமா? நமக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கூட கிடைக்குமா? ஆலயத்துக்கு, தேவ சமூகத்திற்கு, ஆண்டவருடைய நீதிக்கு, அவருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேற யாரு என்ன எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் என்ன செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தயவு செய்து எல்லாத்தையும் ஒத்தி வைங்க. என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. நான் போய் அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்காம வேற வேலையே நானே செய்ய மாட்டேன்ற முடிவுக்கு நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை நீங்க கற்றுக் கொடுங்க. உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளானது என்ன செய்யுது, சமீபித்து வருகிறது. எவ்வளவு சீக்கிரமா நாளானது சமீபித்து வருகிறது நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவு வேகமாக மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், புத்தி சொல்லுகிற இடத்துல உங்களை என்ன ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி சொல்லணுமா? அன்பா சொல்லணும். இந்த காலத்துல அதிகாரம் பண்ணா யாரும் என்ன மாட்டாங்க, ஆமா கேட்க மாட்டாங்க. அன்பினால்தான் ஒருத்தவங்களை திருத்தி கொண்டு வர முடியும். ஆகையால் அதை நீங்கள் செய்யுங்கள், கட்டாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி பாருங்க, நம்ம போன வாரம் தொடர்ந்து என்ன செஞ்சோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு 2-3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமா முடிக்க போறேன். ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். சங்கீதம் 128 அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 128 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதம் என்னன்றதை மட்டும் ஒரு 2-3 பாயிண்ட் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன்.
இன்னைக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதம் என்ன, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதம் அது எப்படிப்பட்டதை உங்களுக்கு சொல்றேன். இங்க தெளிவா சொல்லிட்டார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு நடக்கிற விதம் என்னது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற விதம் என்னது அப்படின்னு சொல்ல பாருங்க. ஒண்ணு, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, லேவியராகமம் 19:32 எடுத்தவங்க வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனை முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன? நம்பர் 1 என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயந்தவர்கள் முதியோர்களை, வயதானவர்களை என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும். ஒருவேளை அவங்க படிச்சிருப்பாங்க, படிக்காம இருப்பாங்க, ஒருவேளை விவரம் தெரிஞ்சிருக்கும், தெரியாம கூட இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வயசானவர்களை பார்க்கும்போது அற்பமாக அவர்களை என்ன செய்யறாங்க, எண்ணுகிறார்கள். அவர்களை ட்ரீட் பண்றது எப்படி நடத்துறாங்க அப்படின்னா அற்பமாக தான், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுது கடவுளுக்கு பயப்படுறவங்க செய்ய வேண்டிய விஷயம் வயதானவர்களை, முதியோர்களை என்ன செய்யணுமா, கனம் பண்ண வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் பாருங்களேன், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து என்ன செய்யணுமா, நரைத்தவனுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிக்கணும். வயசானவங்க வரும்போது வயசு கம்மியானவங்க உட்கார்ந்துருந்தா என்ன செய்யணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற கனம், மரியாதை, அவங்க வயசு கொடுக்குற மரியாதை. சில பேர் எவ்வளவு வயசானவங்க வந்தாலும் உட்கார்ந்து இருக்கிற இடத்த வேற இடமே இருக்காது, வயசானவர் நின்றுகிட்டே இருப்பாரு. இளந்தாரி பிள்ளை என்ன செஞ்சிருப்பாங்க, ஆமா, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஆமா, அப்ப கடவுளுக்கு பயந்தவங்க என்ன செய்யணுமா பாருங்க, கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்றத வெளிப்படுத்துறது நரைத்தவர்களுக்கு என்ன செய்யணுமா, நரைத்தவர்களுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும். முதிர் வயது உள்ளவங்க முகத்தை என்ன செய்யணுமா, கனம் பண்ணணுமா. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். கர்த்தருக்கு பயந்தவங்க வயசானவங்களை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அவங்க வரும்போது எந்த சின்ன அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களை கனம் பண்ணணும். அதை தான் யார் விரும்புறது, கர்த்தர் விரும்புறார். அப்ப ரெண்டாவது பாருங்க, இதுக்கு ஒப்பனையான வசனத்தை நான் ஒருவேளை வரும் வாரத்தில் ஆண்டவர் உணர்த்தினாரானா நான் உங்களுக்கு தருகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிக்கல. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது அப்படின்னா பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக இருக்கணும். இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா தேவனுக்கு பயந்தவங்க என்ன செய்யணும்? விலகிறணும், அந்த இடத்தை விட்டு, அந்த காரியத்தை விட்டு விலகிடணும். யோபு குறித்து சொல்றார் பாருங்க, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். அப்ப தேவனுக்கு பயந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு விலகணும். அப்பதான் அவங்க கடவுளுக்கு பயப்படுறவங்க அடையாளம். சில பேர் தேவனுக்கு பயந்தவன்னு சொல்லுவாங்க, நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா அக்கிரமத்தையும் செய்வாங்க, எல்லா பொல்லாப்பையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு பயப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொல்லாப்பு வரும்போது, பொல்லாப்பை காணும்போது என்ன செய்யணும்? பாவத்தை கண்டு விலகி ஓடணும். ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க, யோசேப்பு எடுத்துக்கிட்டோம்னா பாவம்னு தெரிஞ்சவன என்ன செய்யறான்? அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமான பாவத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ஓடுறான் அந்த இடத்த விட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாவம் பண்ற சூழ்நிலை வருது, ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? சில பேர் ரசித்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது
தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணும். மூன்றாவது உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகு. நல்லா பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. பாருங்களேன், ஆண்டவருக்கு பயப்படுறத கூட பழகணுமா? எப்படி? கடவுளுக்கு பயப்படுறத பழகணுமா? எப்படி அழகா சொல்ல பாருங்க, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமமாக பிரித்து. அப்ப பாருங்க, கடவுளுக்கு பயப்படுறவங்க என்ன செய்யணுமா? எல்லாத்துலயும் தசமமாக கொடுக்கணும். உங்க நிலத்துல ஏதாவது ஒண்ணு விளைஞ்சா கூட அதுல முதல் பங்கு யாருக்கு? கர்த்தருக்குரியது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அந்த வருமானத்துல முதல் பங்கு யாருக்கு? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். விளைஞ்சாலும் சரி, வந்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, எந்த வழியில உங்களுக்கு ஒரு நன்மை வந்தாலும் அதுல முதல் பங்கு யாருக்குரியதா? அதுல எப்படி கொடுக்கணுமா? 10ல் 1 தசமபாகமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறவங்க தான் யாரா? கர்த்தருக்கு பயந்தவங்க. அப்படி கொடுக்கிறவங்க என்ன எப்படி பழகுறாங்க அப்படின்னா கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பழகுறாங்க. அல்லேலூயா. ஆனா சில பேருடைய வாழ்க்கையில எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க? சபையில தீர்மானிக்கிற சந்தாவை கூட என்ன செய்ய மாட்டாங்க? தரமாடிக்கிறாங்க. சந்தா கொடுக்கறது இல்லை, மாச சந்தா கொடுக்கறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு சந்தா போட்டோம்னா அதை கூட என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. இப்படிதான் பாருங்க, சபையில ஒரு தீர்மானம் பண்ணாங்க. என்ன தீர்மானம்? ஆதி திருச்சபையில ஒரு தீர்மானம், எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் சபையில. எல்லா குடும்பமும் என்ன செஞ்சிச்சு? அந்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என்ன செய்யல? அந்த வார்த்தை கீழ்ப்படியவே இல்லை. அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. என்ன செஞ்சாங்க? அந்த நிலத்தை வித்தாங்க, அவங்களுடைய காணியாட்சிகளை விட்டாங்க. பாதி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பாதியை மட்டும் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை ஏமாத்திட்டாங்க? ஊழியக்காரனை ஏமாத்தல, கர்த்தரை ஏமாத்திட்டாங்க. அப்ப வருஷ சந்தா கொடுக்கலாம். யாரை ஏமாத்துறாங்க? ஊழியக்காரனவா? அவர் கேட்கவே இல்லைங்க, விட்டுருவோம், மறந்துட்டார் போல் இருக்கு. நான் மறந்துடலாம், ஆனா யார் மறக்கிறது இல்லை? கடவுள் அதை மறக்கிறதே இல்லை. அதை உங்க கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பார். மாச சந்தா கொடுக்கறதுல ஏதாவது ஃபால்ட் வருதா? கேட்கறவங்க வசூல் பண்றவங்க வேணா மறந்துடலாம், ஆனா யார் மறக்கிறது இல்லை. அதை ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளில யாரை மறக்கடிச்சிடறோம்? அவரவா மறக்கடிக்கிறோம்? அவரை ஏமாத்துறோம், நம்ம ஏமாந்து போயிடுறோம். அதனாலதான் வாழ்நாள் பூரா இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? குண்டா செட்டில குதிரை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த பலனையும் பார்க்கறதே இல்லை. விளைச்சலிலையும் கடவுள் கொடுக்கறது இல்லை, கடவுள் கொடுக்கறதுலையும் என்ன செய்யறது இல்லை. இங்க என்ன சொல்ற பாருங்க, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. 4வது பாருங்க, உபாகமம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்ப 4வது என்னன்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க சபையில வந்து அவரை ஆராதிக்கணும். என்ன செய்யணும்? யார? கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்கள் நானும் அவரை ஆராதிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஏன் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு தெரியுமா? எதுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறதுக்கா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்து வச்சு கூப்பிட்டா போறதுக்கா? எதுக்காக? நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் எதுக்காகனா, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களை எனக்காக நான் ஏற்படுத்தேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு போறாரு. என்ன தெரியுமா சொல்லி அங்க கூப்பிடுறாரு?
ஜனங்கள் தேவனை ஆராதிக்கணும். நீங்க யாத்திரா புஸ்தகத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மோசே எங்க சொல்லும்போது சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? ஜனங்கள் எல்லாரும் யார் ஆராதிக்கணும்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீ அனுப்பிவிடு, நீ விட்டு விடு அப்படின்னு கூப்பிடும்போது பார்வோன் என்ன செய்ய மாட்டேன்ட்டான்? விடவே மாட்டேன்ட்டான். கடைசியில பல விதமான வாதிகளை அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பார்வோன் சொன்னா, ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க நிக்காதீங்க, உங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு என்ன செய்யுங்க, நீங்க இங்க இருந்து சீக்கிரமா போங்க அப்படின்ட்டான். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது சும்மா படுத்து தூங்குறதுக்கு இல்லை, நீங்களும் நானும் விசேஷங்களுக்கு போறதுக்கு இல்லை, நீங்களும் நானும் பந்தாவா திரியறதுக்கு இல்லை, நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செய்யணுமா? கர்த்தரை ஆராதனை செய்யணும். சபைக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட கடவுளை என்ன செய்யறது இல்லை, சில நேரத்தில் ஆராதிக்கிறதே கிடையாது. பாட்டு படிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த பிரசங்கம் பண்ணும்போது பிள்ளைங்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி. சொல்லும்போது மட்டும் அப்படியே திருந்தவங்க மாதிரியே திரு முழிக்கிறது. அதை அவர் பார்க்கறதே இல்லை. நான் பார்த்துக்கிட்டு தான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கண்டும் காணாம தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையுமே. நான் உங்களை குறைய சொல்லலை. நீங்கள் யார் சமூகத்தில் உட்காந்துருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை முதல் என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். என்னமோ தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான். தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவாலயத்தில் பயபக்தியோடு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 4வது பாயிண்ட், கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், அவர் ஆராதனை செய்யணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க கடைசியாக. 2 கொரிந்தியர் 7:1. சீக்கிரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். 5வதா, கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்படி? பூரணப்படுங்கள், பூரணராக இருங்கள், பூரண புருஷராக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அறவரையா இருக்காதீங்கன்றாரு கடவுளுடைய காரியத்துல. இருக்கீங்களா? ஏலக்காட்டுல அறவுரை வேலை தெரிஞ்சா வேலையே கிடைக்காது நமக்கு. ஆமா தானே? எந்த வேலையிலையும் அறவுரையா இருந்தா நமக்கு அது பிரயோஜனம் படாது. அதே போலதான் கடவுளுடைய சமூகத்தில் எப்படி இருங்க, பூரணர்களா இருங்க, அறவுரையா இருக்காதீங்க. முழு மனசோட தேவன்ட்ட வாங்க. 5 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் நடக்க வேண்டிய விதம், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன? நம்பர் 1, தேவனுக்கு பயந்து முதிர்ந்தவர்களை கனம் பண்ணணும். 2வது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணும். 3வது, தேவனுக்கு பயந்து தசமமாக கொடுக்கணும். 4வது, கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யணும். 5வது, கர்த்தருக்கு பயந்து பூரணர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இதை ஞாபகத்தில் வைத்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்ட விதமாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.